கோவா டு கன்னியாகுமரி டே 2. நம்ம கோழிக்கோட்லேருந்து நம்ம இப்போ மதுரைக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். நைட்டு வந்ததே லேட்டு, 12 ஆயிடுச்சு ரூமுக்கு வரதுக்குள்ளே. அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுக்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. காலையில் அங்கேருந்து கிளம்புனதே 9 o'clock தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட ஏதாச்சும் பெஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம் அப்படின்னு ஹோட்டல் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். பட் எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஒரு பேக்கரிக்கு போனோம். அங்கேயும் வந்து செட் ஆகலை. அங்கே அவங்களோட கேரளா ஃபுட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் சும்மா டேஸ்ட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டோம். அதுலேயும் ரீவாவும் சாப்பிடல, எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிடல. நான் மட்டும்தான் அந்த பன்னு ஸ்வீட் பன் மாதிரி இருந்துச்சு, அது நான் மட்டும்தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கடையில் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஸோ வேறு என்ன பண்ணுறது, ஃபுட்டு செட் ஆகலை. அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கி அதையே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோங்க. நம்ம கோழிக்கோடு, பாலக்காடு, பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், மதுரை நம்ம இந்த ரூட்ல தாங்க நம்ம மதுரைக்கு போனோம். போகும்போது பழனி போனோம். ஸோ அதனால வந்து பழனி முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மதுரைக்கு போனோங்க. போகிற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கேரளாவுக்குள்ளே போகும்போது ஒரு சிட்டியை பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா இல்லை வேறு கண்ட்ரிக்கு போனோமா அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோலங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.